வணக்கம் சொல்லிக்கிறேங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அ அறநிலைத்துறை அமைச்சர் வந்து நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேர் இழுக்கும் திருவிழால போய் கலந்துக்கிட்டாரு. அதில பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள வந்து அவதூறா பேசியிருக்காரு. இந்த சம்பவத்த எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த வீடியோ நானும் பார்த்தேன் சார். ரொம்ப வேதனை, மனவேதனை. ஒரு கோவிலுக்கு வரும் பக்தர்கள்ட்ட வந்து யார் எந்த அமைச்சர் மரியாதைக்குரிய நடக்கிறத விட்டுட்டு, அங்கே வந்துட்டு தேர் வளர்க்குற இடத்துல வந்து பக்தர்களை பார்த்து நீங்க சோத்த திங்கிறீங்களா மலத்தை திங்கிறா கேட்டதுலாம் எவ்வளவு பெரிய அருவருக்கத்தக்கான செயலை. இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது சார். ஒரு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசலாமா சார்? ஒரு பக்தர் மனதை எவ்வளவு மனசு துன்புறுத்து இருக்கும். ஒரு பணிவு, ஒரு பக்தி, எந்த ஒரு இல்லாம ஒரு போலி பக்தி வேஷம் போட்டு காய் உடை அணிஞ்சா பட்டை அடிச்சா போதுமா சார்? எவ்வளவு பெரிய ஒரு நேற்று நடந்த ஒரு ஈழச் செயல் வந்து ஒரு ரவுடியை போல் நடந்துட்டார் சார். நேற்று நடந்தது ஒரு ரவுடி. அவர் கடந்த காலத்துல ரவுடியாக இருந்தாருன்னு சொல்றாங்க எல்லாருமே சென்னையில. அந்த ரவுடி தோட்டத்தை நேற்று பார்த்தேன் சார். அவர் ஒரு நடந்துகிட்ட விதம் பக்தர்கள்ட்ட அவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டார் சார். இதெல்லாம் வந்து உண்மைக்கே வந்து இவரெல்லாம் அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கிறதுக்கு தகுதி அற்றவர் சார். இவரெல்லாம் வந்து எப்படி இவரெல்லாம் வந்து இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியில் வந்து இவரெல்லாம் அமைச்சராக போட்டிருக்கான்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் பிற வேதனைப்படுறாங்க. இவர் என்ன நடந்துக்கிற விதம் மிகப்பெரிய ஒரு வருந்தத்தக்க செயல், ஒரு கண்டனத்துக்குரிய செயல் சார். இதெல்லாம் பாரத் மாதா ஜின்னு சொன்னதுக்கு வந்து அவ்வளோ ஆக்ரோஷப்படுறாரு. எதனால சார்? பாரத் மாதா சொன்னா என்ன அவருக்கு பிரச்சனை? சார் அவர் அல்லாஹ் அக்பர் அல்லோலியா கோஷ்டியோட சேர்ந்தவர். அவருக்காக கிறிஸ்தவ நிகழ்ச்சியிலயோ இஸ்லாமிய நிகழ்ச்சியிலயோ வந்து அல்லாஹ் அக்பர் கத்துவாரு, அல்லோலியான்னு கத்துவாரு. அந்த கூட்டத்தில் வந்தவர் வந்து எப்படி சார் பாரத் மாதா கி ஜெய் சொன்னா ஏத்துக்குருவார்? அவர் அந்த கோஷ்டியோட அவரே சொன்னார்ல, நான் அலோலியா பாபு, அல்லோலியா அல்லோலியா அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ நிகழ்ச்சியில் கத்தினவர் தான் இந்த அல்லோலியா பாபு. அப்படிப்பட்டவருக்கு வந்து பாரத் மாதாக்கி என்றது தாய் மண்ணே வணக்கம், தாயை நான் வணங்குகிறேன், அந்த தாயை வணங்குகிறேன் என்ற கொள்கை கோட்பாடுக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் இந்த கோஷ்டிகள், இந்த கும்பல்கள். கடவுள் மறுப்பாளர்கள் சார். இந்த கோஷ்டிகளுக்கு வந்து இவற்றை வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? பாரத் மாதாக்கு சொன்னா கோவம் வரும், ஜெய்கின்னு சொன்னா கோவம் வரும், வந்தே மாதரம் சொன்னா கோவம் வரும், ஓம் கால் ஜெய்கால் சொன்னா கோவம் வரும். நாங்க பாரத் மாதா ஜெய் சொன்னது வந்து, ஓம் கால் ஜெய்கால் சொன்னது வந்து எங்களுடைய வழிபாட்டு தலங்களை தான் எங்களுடைய பக்தர்கள் கூறினார்களே தவிர மற்ற இஸ்லாமிய கிறிஸ்தவ வழிபாட்டுகளை சொல்லல. இன்னொன்னு சொல்றாப்புல, தமிழ்நாடு தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்கன்னு வேற சொல்றாரு. அவர் யார் சார் எங்களை வந்து எங்க கோயில் வளத்துல இப்படிதான் சொல்லணும்னு சொல்றது? அவர் யார் சார் அதிகாரம் கொடுத்தது சேகர்பாவுக்கு? அவர் யார் சார் சொல்றதுக்கு? நாங்க எங்களுடைய வழிபாட்டுல பக்தி பரவசத்தோட ஒரு ஊக்கத்தோட நாங்க எங்களுடைய தெய்வ வழிபாட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்க கூடுவோம், கோஷங்கள் போடுவோம், பக்தி பரவசத்தோட போடுவோம். அங்க வந்துட்டு தமிழ்நாடு வாழுக, தமிழர் வாழுக அப்படின்னு சொல்றது. இதே மாதிரி ஒரு இஸ்லாமிய வழிபாடு தலங்களையோ ஒரு கிறிஸ்தவ வழிபாடு தலங்களையோ இந்த மாதிரி தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்கன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சொல்றது தைரியம் இருக்க சேகர்பாவுக்கு? எங்களுடைய வழிபாட்டத்துல வந்து சாஸ்திர சம்பிரதாயம் சனாதானத்தை ஒழிக்கிறது, சம்பிரதாயத்தை ஒழிக்கிறது, அதான் சார் உங்களுடைய பணி. இதெல்லாம் அமைச்சர் என்ற போர்வையில, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் என்ற போர்வையில ஒளிந்துக்கிட்டு இந்து சமயத்திற்கு எதிராகவும் சனாதன தர்மத்திற்கும் எதிராக செயல்படுவது அந்த கூட்டம். இது வந்து இந்த கோயில் வந்து அண்ணா அறிவாலய சொத்து கிடையாது, சேகர் பாபு சொத்து கிடையாது. நாங்கள் எங்களுடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட கோயில். அந்த கோயில் வர்ற வருமான சொத்துக்கள் அனைத்தையுமே இன்னைக்கு அரசாங்கம் அனுபவிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு சேகர் பாபு அனுபவிச்சுட்டு இருக்காங்க, இன்னைக்கு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க சார். எங்களுடைய சொத்து நாங்க போடுற உண்டியல் பணத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு எதிராகவே எங்களே வந்து கேள்வி எதிராரு வந்து சோத்த திங்கிறான்னு. இவர் என்னத்தை தின்னுட்டு சார் வந்து அன்னைக்கு தேர்தலுக்கு வந்தாரு? இவருக்கு யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தாரு? ஒரு அமைச்சராக என்ன வேணாலும் பேசலாமா? அநாகரிகம் பேசலாமா? பக்தர்கள்ட்ட எப்படி நடக்கணும் கூட இந்த அமைச்சருக்கு தெரியாதா? இதுல கட்சி கூட்டமா? ஒரு இஸ்லாமிய பண்டிகை கிறிஸ்தவ பண்டிகை மாதிரி பேச முடியுமா? இவருக்கு தகுதி இருக்கா, தைரியம் இருக்கா? இந்த மாதிரி சம்பவத்தை வந்து திரும்பி நடக்காம இருக்க என்ன சார் பண்ணலாம்? இவர் அமைச்சர் இருக்க கூடாது சார். இவர் அமைச்சர் பதவி உடனே நீக்கணும் சார். 4 மாசம் இந்த 3 மாசம் தான் இருக்கு இவருடைய ஆட்டங்கள்லாம். இதெல்லாம் தெய்வம் நின்று கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. திருப்பூர் முருகனுக்கு அறவரம் சொன்னா இவர் கோவம் வருதுன்னா அப்புறம் என்னதான் சொல்லணுமா? என்ன இன்ப நீதி வாழ்க, துன்ப நீதி வாழ்க, உதயநீதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, கருணாநிதி வாழ்கன்னு சொல்றாரா? இல்ல அல்லாஹ் அக்பர்னு சொல்றாரு எங்களே அவர் மாதிரியே? இல்ல அல்லோலியான்னு சொல்றாரு? எங்களுடைய வழிபாடு தலங்களை வந்து இவர் மூக்கநூல் தவறு. இவர் வந்து தகுதியே கிடையாது. இவர் வந்து எங்களுடைய தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் கவர்னர், ஒரு மூத்த தலைவர், அதுபோல வந்து எங்களுடைய தமிழ்துறை அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து இந்த தேசத்துக்காண்டி இந்த சமயத்தான குரலை கொடுக்கக்கூடிய போயிருக்காங்க. அதையுமே இவர் வந்து ஒருமையில பேசியிருக்காரு. அது எதை எப்படி சார்? ஆமா சார், கடவுள் மறுப்பாளர். இவருக்கு இந்த காசை உரிமை கொடுத்தது இவள் கோயிலுக்குள்ள உள்ளவருக்கு. இவளுக்கு அலோட கிடையாது, இவளுக்கு அனுமதி கிடையாது. இவள் கடவுள் மறுப்பு கொள்கொண்டு ஈவரசம் வெளியில வந்தவங்க. இவ கல்லை வணங்கணும், காட்டு முறாண்டி கடவுளை வணங்கணும் முட்டாள் சொன்ன கூட்டம். இந்த கூட்டம் ஈவரசம் தலையில தூக்கி வச்சுட்டு வந்து கோயிலுக்குள்ள வந்து எங்களுடைய ஜனாதான தர்மத்தை பாதுகாவலர்களை வந்து இவர் வந்து அர்ஜுன் சம்பத்தையும் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்கு, ரைட்ஸ் இருக்கு? இவரை வந்து கோயில்ல வந்து இவர் என்ன வாட்ச்மேன் வேலை பார்க்கறாரோ எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இவருக்கு என்ன சார் வேலை? இவருக்கு அமைச்சர் பண்ணி ஒழுங்கா நடக்கல சார். திருக்கோயில் வந்து சொல்றாரு குடமுழுக்கு நடத்திட்டான், குடமுழுக்கு திமுக ஆட்சியில் நடத்தினு சொல்றாரு. திமுக ஆட்சியில் குடமுழுக்கு நடத்தினது, கும்பாபிஷேகம் நடத்தினது, அது போல முழுக்க எங்களுடைய இந்துக்களுடைய உபயோகதாரர்கள் கொடுத்த நிதி. நாங்க போற உண்டியல் காணிக்க கோயிலுக்கு ஒரு வருமானத்தை வச்சு ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறாரு. அதாவது ஒழுக்கமா எதுவுமே நடத்த ஒழுங்கா நடத்தல. ஒரு கும்பாபிஷேகத்துக்காண்டி ஒரு கும்பாபிஷேகத்துல தமிழக முதலமைச்சர் கலந்துக்குவாரா? கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில
ரம்ஜான் பண்டிகையில கலந்துக்கிற முதலமைச்சர் வாழ்த்து சொல்றாரு அவங்க பண்டிகைகளுக்குலாம். இதே தைப்பூசத்துக்கோ இல்ல வந்து இப்ப நடந்த குடமுழுக்கு பூஜால கும்பாபிஷேகங்களால இதுவரைக்கும் தமிழக முதலமைச்சரோ கலந்து இருக்காருன்னு சொல்லுங்க, இல்ல உதயநிதி துணை முதலமைச்சர் கலந்து இருக்கிறாரு சொல்லுங்க. இவர்களுக்கு எப்படி சார் வந்து எண்ணங்கள் வரும்? எங்களை பார்த்து கேட்கிறாங்க, கோயிலுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாங்க. யாரை பார்த்து? எங்களுடைய இந்து மதத்துக்கான உயிரை கொடுக்குறவங்க தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்து அர்ஜுன் சம்பத்தை பார்க்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அது போய் அங்க போய் கேட்க முடியுமா? போய் ஒரு ஜமாத்துல போய் கேட்க முடியுமா? ஒரு சர்ச்சில் போய் கேட்க முடியுமா? பாதிரியார்களை பார்த்து ஆலயத்தை காக்க உயிரை கொடுக்க தயாரு. இவர் எந்த ஆலயத்தை காக்க உயிரை கொடுத்திருக்காரு? இதுவரைக்கும் எந்த ஆலயங்களாவது இந்த திமுக ஆட்சியில் கட்டி இருக்கிறாங்களா? எத்தனை இஸ்லாமிய பள்ளிவாசல் கட்டுறாங்க, எத்தனை கிறிஸ்தவ சர்ச்சுகள் கட்டுறாங்க? என்னைக்காவது வந்து இந்து மத வருமானத்தை வச்சு ஏதோ ஒரு புது கோயிலை கட்டியிருக்காரு சொல்லுங்க. இந்த ஆட்சியில, இந்த திமுக இந்து உறவு ஆட்சியில 100க்கு மேற்பட்ட கோயிலை இடிச்சதா சரித்திரம் இருக்கு உங்க ஆட்சியில. எங்களுக்கு இன்ன வரைக்கும் வந்து ஒரு தீவை ஏற்ற முடியாத ஒரு அநீதி தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்துக்களுக்கு விரோதமாக இந்த ஆட்சி நடந்திருக்கு. சிறுபான்மையர் ஆட்சி சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க திராவிட மாடல் ஆட்சி என்பது சிறுபான்மையருக்கான ஆட்சி, இந்துக்களுக்கான ஆட்சி இல்லைன்னு சொல்றாங்க. பெரும்பான்மை இந்துக்களை ஒதுக்குறாங்க. இவர் யார் சார் வந்து தேர்வடம் பிடிக்கிறது? இவர் யார் சார்? அது ஊர் பொதுமக்கள், அங்குள்ள உள்ளூர் மக்கள் தான் வந்து இத்தனை காலங்களாக தேர்வடம் பிடிக்கும் போது ஓம் காளி ஜெய் காளி பாரத் மாதா கீழ் ஒரு உற்சாகத்தோட வந்து தேர வடம் பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. இவர் இத்தனை வருஷம் வராத ஒரு அமைச்சர் சேகர் பாபு இந்த வருஷம் மட்டும் எதுக்கு சார் வரணும்? தேர்தல் வர்றதுனால முக்காடு போட்டு வராரா? முக்காடு போட்டு நானும் பக்தி பரவசத்தோட நான் தான் வந்து அமைச்சர் பெரிய அதிகாரம் படைச்சதுனால என்ன வேணாலும் செய்யலாமா? இவர் என்ன வேணாலும் பேசலாமா? யாரும் என்ன பார்த்தாலும் பேசுறதுக்கு யார் சார் இருக்கு அதிகாரம்? அமைச்சர் 5 வருஷம் தானே, ஒரு 4 மாசம் தான் இருக்கு ஒரு அமைச்சர் பதவி. அந்த பதவி இருக்கிற இவர் இப்ப உடனே நீக்கல. அமைச்சர் பதவி வந்து அலசுத்துறைக்கு அவமானம். இவர் இந்து சமயத்தை காயப்படுத்த இந்துக்களை பக்தர்களை புண்படுத்திருக்கிற மாதிரி பேசியிருக்காரு. உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும். இவர் வந்து ஆட்சியில் இன்னும் வந்து 4 மாசத்துல வந்து இவர் அறநிலைத்துறை அமைச்சரா இருந்தாருன்னா வருகின்ற ஆட்சி வந்து டிஸ்மிஸ் ஆகுது. ஆட்சி இருக்காது, திமுக ஆட்சியோட முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு 10 சீட் 20 சீட் வருவாங்க. அது இல்லாம போயிரு இவர்னால. ஏன்னா இப்ப பக்தர் புறம் கொந்தளி போயிட்டாங்க. சேகர்பாவுடைய பேச்சால பக்தர் புறம் கொந்தளி போயிட்டாங்க. இன்னைக்கு இவருக்கு வந்து சரியான பாடம் புகட்டவில்லை என்றால் நாங்கள் வந்து இவர் மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும். தமிழக முதலமைச்சர் என்பாரு 90% இந்துக்கள் திமுக இருக்கிறான்னு சொன்னா மட்டும் போதாது. இப்படிப்பட்ட நபர்கள் பக்தர்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பண்போட அன்போடு நடந்து கொள்ள வேண்டும், கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு எந்த ஒரு தகுதி இல்லாத ஒரு மனிதன் வந்து ஒரு அறநிலையத்துறை அமைச்சரா போட்டு அது அறங்கட்ட துறையா மாறிக்கிட்டு எப்படி வந்து ஒரு குரங்கு கையில வந்து ஒரு மாலையை கொடுத்தா அது எப்படி பிச்சு கொதருமோ அது மாதிரி அறநிலையத்துறை என்ற ஒரு துறையை சேகர்பாபுட கொடுத்து இன்னைக்கு கோயில்களுடைய பூரா இன்னைக்கு ஊழல், முறைகேடு, அபகரிப்பு, இன்னைக்கு சொத்து ஊழல், பக்தர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி எந்த கோயிலும் கிடையாது. அதை பத்தி அந்த கவலை கிடையாது. பேர் வடம் பிடிக்கிறது மட்டும் பாரத் மாஜாய் சொன்ன உடனே அவர் கோவம் வந்துருச்சு. அப்படியே ஐயோ எப்படி சொல்ல சொல்லிட்டு சோத்த திங்கிற வேற மதத்துக்காரன் கேட்க முடியுமா சார்? வேற வழிபாட்டு உரிமையில போய் தலையிட முடியுமா? எங்களுடைய இது போல வழிபாடு எங்க கோயில பூரா ஆக்கிரமி ஆட்டையை போட்டுட்டு இந்து சமய அறநிலையத்துறை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு அமைச்சர் போட்டு அந்த அமைச்சர் ஒரு ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு கண்டிப்பான முறை விரைவில் வந்து வருகின்ற தேர்தலை வந்து மக்கள் பாடம் புகட்டுவார்கள் இந்துக்கள். 1 2வது அவர் உடனடியாக மன்னிப்பு கேட்கணும். அவர் உடனடியாக வந்து அமைச்சர் பதவி நீக்கணும். இல்லைன்னா எந்த கோயிலுக்குள்ள நாங்க வந்து அமைச்சர் சேகர் உள்ள விட மாட்டோம். அவரை கண்டித்து வந்து போராட்டம் நடத்துவோம், கருப்பு கொடி காட்டுவோம் இந்து மக்களுக்கு சார்பாக சார். நன்றி சார், தகவலுக்கு பகிர்ந்து நன்றி சார். நன்றி வணக்கம் சார்.